இன்னைக்கு இந்த நாட்டுல இவ்வளவு தைரியமா வந்து நான் ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுறாரு. பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கல. கட்டுன புது பாலம் வேலை செய்யல. வந்தது ராமர் பாலத்தை திறக்க வந்தீங்க, வந்தது ட்ரெயின் போற பாலத்தை திறக்க வந்தீங்க. அது வேலை செய்யணும். ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாடுற வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்க எதுக்கு நீங்க அங்கிருந்து வந்தீங்க? நான் நினைச்சேன் இந்த கலைஞர் அவர்கள் வந்து சொன்னதெல்லாம், அதாவது சில சமயம் போற போக்குல அது பெருசு சொல்றது அப்படி நிலைச்சு நிக்கும் தெரியுமா? ராமர் எந்த காலேஜ்லடா இன்ஜினியரிங் படிச்சாருன்னு அவர் கேட்டது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏண்டா இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டுங்கடானா, ராமரை படிச்சவரை வச்சு பாலம் கட்டா அப்புறம் பாலம் எப்படி திறக்கும்? நீ இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டணும். அப்ப இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை. உன்னத்துக்காகாத பையன் நம்ம ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ள போனோம், நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கு? 10 பேர் நிற்கும் போது ஐயர் வந்து கூட நம்ம தலையில கையை வச்சாரு நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஏற்கனவே 10 பேருக்கு போட்ட மாலையை நமக்கும் ஒரு தடவை போட்டா கூட ஒரு 50 ரூபாய் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். நம்மளே அந்த மாலை நமக்கு தான் முதல்ல விழுகிற மாலைன்னு தெரியாது. ஆனா அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏன் எந்த கோயிலையும் பூர்ணகுமரி வரி ஏத்துக்கல அப்படின்னு தங்கரசேகர் ஏன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் கடவுள் இல்லைன்னு. ஆனா அவர் விரும்புற சனாதனத்தை, அவர் விரும்புற ஆரிய தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா சாமி வேணும். பெரியாரை பத்தி பேசின உடனே சீமான் பேசணும், ராமகிருஷ்ணன் கிளம்புறாருன்னு அமைதியானது எல்லாரும். ஏன்னா அவர் பேப்பர் புலி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். நல்லா அவர் என்ன காரியம் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு தெரியும். வரலாறு ராமகிருஷ்ணன் போய் உங்களுக்காதீங்கடா அவங்க வந்து இந்தியன் ஆர்மி வண்டியவே குறுக்கப்படுத்தி நிப்பாட்டணும். ஏன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, நம்மள மாதிரி வெத்துக்கதை சொல்றவங்களடா வேலை செய்யறவங்கன்னு தெரியும் எங்களுக்கு. பெரியாரின் தொண்டராக இருக்கும் திருவாரூர் தங்கராசு வந்து கடைசி வரை தன்னுடைய அடையாளமாக இரத்த கண்ணீர் இருந்து விடக்கூடாது என்பதில் மிக குறிப்பாக இருந்தவர். அவர் நிறைய படம் எழுதலை, பணம் சம்பாதிக்கிறதுல வந்து பெரிய முனைப்பு காட்டலை அப்படின்லாம் அவரோட இறுதி வரை பழகிய எல்லோரும் சொல்லி கொண்டே இருந்தார்கள். அவருக்கு என்ன, தங்கராசனுக்கு வந்து நம்மளை வெறும் ரத்த கண்ணீர் வெறும் வசனம் தான் சொல்லக்கூடாது. நம்மளை வந்து நம்ம அடைய வேண்டிய பேர் காலத்தால் நம்ம எப்படி நினைச்சு நிற்கிறோம்னா பெரியாரின் தொண்டர் என்று அறியப்படணுங்கிற மட்டுமே குறிப்பாக இருந்ததுனால தன்னுடைய வாழ்நாள் பூரா கூட்டத்துக்கு தேதி கொடுக்குறதுலே மும்முரமாக இருந்திருக்காரு. கூட்ட தேதி கொடுத்தா எப்படி இங்கே சினிமா வேலை செய்கிறது? செய்ய முடியாது. இங்கே அவைலபிள் இருக்கணும், இருந்தால் தான் செய்ய முடியும் இந்த வேலையை. அப்படி இன்னைக்கு எம்ஆர் ராதாவினுடைய பேரன் திரு எம்ஆர்ஆர் வாசு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு நாடகத்தின், ஒரு திரைப்படத்தின் இறுதி காட்சி. ஏன்னா அந்த நாடகத்திலேருந்து திரைப்படமாக அது மாறும் பொழுது மாறாமல் இருந்த ஒரே ஒரு காட்சி எதுன்னா அந்த உச்சக்கட்ட காட்சி மட்டும்தான் மாறல. மற்ற எல்லாமே சினிமாவுக்கு புதிதாக எழுதப்பட்டது, நாடகத்துக்கு எழுதப்பட்டது. எழுதலை திருவாரூர் தங்கராசு ஐயா, புதுசாக எழுதுனாங்க சினிமாவுக்கு. அப்படி நாடகத்தோட இறுதி மட்டும்தான் சினிமாவில் இறுதி காட்சி ஆகிறது. இறுதி காட்சியை வந்து திரு எம்ஆர்ஆர் வாசு அவர்கள் நம் முன்னே ஒரு முறை நிகழ்த்தி காட்டின பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த நாடகம் வந்து எழுதப்பட்ட பிறகு அரங்கேற்றப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டது. காலம் தாழ்த்தப்பட்ட பொழுது எம்ஆர் ராதாவிடம் இருந்த மேலாளராக இருந்த சாம்புங்கிற ஒருத்தர் இதனை வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப குறிப்பாக இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு பெருவியாதி வந்த ஒரு ஆளாக, ஒரு குஷ்டரோகியாக நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே வந்துடும், அவ்வளவு வலிமையாக இருக்குது எழுத்து, அதனால அதை நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடை போட்ட ஒரு ஆள் இன்னைக்கு இருந்திருக்கணும். 3ஆம் தலைமுறையை சேர்ந்த எம்ஆர்ஆர் வாசின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பெரியாரின் பெருந்தொண்டராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணம் நம்ம திருவாரூர் தங்கராசு. நான் வந்து இந்த மேடையில் இருக்கும் எவரை விடவும் திருவாரூர் தங்கராசு அவர்களை பற்றியும் இரத்த கண்ணீர் படத்தையும் பேசுவதற்கு மிக மிக பொருத்தமானவன்னு சொல்வதை விட மிக மிக நெருங்கியவன்னு சொல்லணும். ஏன்னா ஆரைபுரத்தில் வந்து திருவாரூர் தங்கராசு ஐயா வீட்டுடைய அடுத்த வீட்டுக்காரன் நான் வந்து என் வீட்டுக்கு வழி கேட்டு வர ஆள்கிட்டெல்லாம் பூரா வந்து சங்கீதா துரித உணவகத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவேன்னா திருவாரூர் தங்கராசு ஐயா வீட்டுக்கு அடுத்த வீடு அப்படிமே. என் வயசில் பழக்கம் என்ன கேட்பான், திருவாரூர் தங்கராசு யாரும்மா? திருவாரூர் தங்கராசு யாரு கேட்குறான், சரி அவனுக்கு தெரியாது இல்லை. ஆனால் என் வயசில் இருக்கவன், 50க்கு கீழே இருக்கவன், 40 இருக்கவன், 30 இருக்கவனுக்கு அடுத்து ரத்த கண்ணீர்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஆமாம் அப்படின்னு ரைட் ஆவான். டக்குனு முகமெல்லாம் பிரகாசமாகும் அவனுக்கு. ஆமாம் அப்படிமா, அந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதுனது அவர் தான். அப்படியா, அவர் வீடு பக்கத்தாரிக்கே அடிமா. இப்போ அவனுக்கு திருவாரூர் தங்கராசு தெரியாது, ஆனால் ரத்த கண்ணீர் தெரியும், ரத்த கண்ணீர் எழுதப்பட்ட வசனம் தெரியும். அப்போ திருவாரூர் தங்கராசு 1952 வாழ்ந்ததை போலவே 2024 வாழ்வதற்கான காரணம் படைப்பு தான். அந்த படைப்பு எப்படி அந்த காலத்தில் அப்படியே நிற்குதோ அதை போல் அப்படியே திருவாரூர் தங்கராசும் நிலைத்து நிற்கிறார். நம்முடைய அமைச்சர் வந்துட்டு ராமகிருஷ்ணன் கேட்டார், நீங்கள் வேணால் வேலைகள் இருந்தால் கொஞ்சம் முன்னாடி போகிறதுனா பேசலாம். இல்லை பரவாயில்ல, எல்லோரும் பேசட்டும், பேசினதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு.
எதனால் நான் முன்னாடி போயிடறேன், எனக்கு வேலைக்கு உள்ளபடி வேலைகள் இருக்கும் இருக்கிறதுக்கான காரணம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வு துவங்கியது பெரியாரின் தொண்டராக. அதை விட முக்கியம், எல்லாருக்கும் தெரியும் செய்தி, ஆனால் அது காணொலியாக பார்க்குறவனுக்கு தெரியணும். 1984 எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இளைஞர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் பக்கம் இருக்கிறார்கள் சொல்லும்போது ஒரு படித்த பேராசிரியராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவர் 84. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதை போல் நம்ம வரலாறை எல்லாரையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் அதான் தெரியுமேன்னு விட்டோம்னா திருவாரூர் தங்கராசை யாருன்னு கேட்ட மாதிரி கேட்பான் நம்மகிட்ட திருப்பி வந்து. நம்ம ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி இந்த நாட்டில் இவ்வளவு தைரியமாக நான் ஹெலிகாப்டரில் உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுகிறாரு. பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கலை, கட்டின புது பாலம் வேலை செய்யலை. வந்தது ராமர் பாலத்தை திறக்க வந்தீங்க, வந்தது ட்ரெயின் போகிற பாலத்தை திறக்க வந்தீங்க, அது வேலை செய்யணும். ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாடுற வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்க எதுக்கு நீ அங்கேருந்து வந்தீங்க? நான் நினச்சேன் இந்த கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம், அதாவது சில சமயம் போகிற போக்கில் அது பெருசு சொல்கிறது அப்படி நிலச்சி நிற்கும் தெரியுமா? ராமர் எந்த காலேஜில்டா இன்ஜினியரிங் படித்தார்னு அவர் கேட்டது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏண்டா இன்ஜினியரிங் படித்தவரை வச்சு பாலம் கட்டுங்கடானா, ராமரை படித்தவரை வச்சு பாலம் கட்டினா அப்புறம் பாலம் இப்படி திறக்கும். நீ இன்ஜினியரிங் படித்தவரை வச்சு பாலம் கட்டணும். அப்போ இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை. நம்ம மறுபடியும் இன்றைய காலகட்டத்தில் ஏன் பெரியாரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் பெரியாரின் தொண்டராக இருக்க திருவாரூர் தங்கராசை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா, அதுதான் கடைசியில் உண்மையாக நிற்கும். பெரியார் அவர்கள் பிள்ளையார் சிலை உடைக்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும்போது முதல்வர் யார்? மூதறிஞர் ராஜாஜி. சரியா? அவர் மட்டும் தான் மூதறிஞர்மாவன். மூதறிஞர் ராஜாஜி என்ன பண்ணுறாரு? பெரியாருக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். அவர் முதலமைச்சர். தெருவுக்கு எதிர வச்சு பிள்ளையாரை உடைக்கிறாங்க அவ்வளோ பெரியார் தொண்டர்களும். இப்போ பெரியார் சொல்லியாச்சு, பெரியாரும் உடைக்கிறாரு. கையில் ஒரு பிள்ளையாரை வச்சு தடியால் அடித்து உடைக்கிறார். உடைச்சா யார் போலீஸ் கைது பண்ண மாட்டேங்குது, போராட்டத்தை நிறுத்த சொல்ல மாட்டேங்குது. பெரியார் தொண்டர்கள்லாம் பெரிய ஆச்சரியம். பெரியார் என்னென்னா சிலையை அப்படின்னா எந்த சிலையை உடைக்க நம்மளால் தயாராக இருப்பான், ஏன்னா சொல்கிறது பெரியார்னு. ஆனால் இவன் மறுபடியும் மாட்டிக்கக்கூடாது கேஸில் போய். அதனால களிமண்ணில் செஞ்ச ஒரு பிள்ளையாரை அடையாளமாக கையில் வச்சுக்கிட்டு தடியால் அடித்து உடைக்கிறாரு. ஏற்கனவே சட்ட நகலெரிப்பு போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் போய் சிக்கல் ஆகிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, குடும்பமெல்லாம் சிரமப்பட்டுறது உணர்ந்த பெரியார் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஆனால் தொண்டர்கள் பெரிய சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு களிமண் பிள்ளையாரை செஞ்சு உடைக்கிறாரு. அதை போய் யாரும் கண்டிக்க முடியாது. ஏன்னா அவர் கொண்டு வந்த பிள்ளையார் வீட்டிலேருந்து, அவர் வீட்டிலேருந்து கொண்டு எதோ உடைக்கிறார் அப்படின்னா இது தெரிஞ்ச மூதறிஞர் ராஜாஜி சும்மா இருக்கார். திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ராஜாஜி அவர்கள் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறார், தங்கராசு 2 தடவை ஆட்சியில் இருந்தவர் ஆச்சாரியார் ராஜாஜி, அவருடைய ஒரு புகைப்படமாவது நெத்தியில் திருமணம் வச்சு பார்த்துருக்கேன் நீங்கிறார். இருக்கணும்ல. இன்னைக்கு பேசும்போது கூட வழக்கறிஞர் ஐயா சொல்கிறாரு, எல்லாரும் குங்குமத்தில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு இல்லையா? பெரியாரின் தொண்டராக ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டு மனைவியாக இருக்கிற ஒருத்தர் குங்குமம் வச்சுக்கிறாங்க. அந்த பெரியாரின் தொண்டராக இருக்க ஒருத்தர் மனைவியிட்ட சொல்ல முடியல பொட்டு வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா அது தேவையில்லை. பெரியார் சொன்ன கருத்து அது மட்டும் இல்லை. தன் பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சா இந்த பொட்டு வச்ச மனைவி மறுக்க மாட்டான்னு சொன்னால் அவள் பொட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவள் எது மறுக்கிறா? இந்த கொள்கையை மறுக்கலை, பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் பண்ணுற மறுக்கலை. அப்படிங்கும்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பொதுவான நம்பிக்கை ஒன்றுக்குன்னு விட்டுறாங்க இல்லையா? அப்போ அதுவெல்லாம் இருக்கிற நேரத்தில் ராஜாஜி அவர்கள் ஒரு புகைப்படம் கூட திருமணம் வச்சு இல்லையே அப்படி பெரியார் கேட்குறாரு. ஆமாய்யா இல்லை. 2 தடவை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஏதாவது கோயிலில் போய் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி படம் பார்த்துருக்கியா? நீ ஏற்றுக்கிட்டு இருக்காரு செய்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஏற்றுக்கணும்ல. ஒன்றத்துக்காகாத பையன் நம்ம ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ளே போனோம், நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது? 10 பேர் நிற்கும் போது ஐயர் கூட நம்ம தலையில் கையை வச்சாருன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா? ஏற்கனவே 10 பேருக்கு போட்ட மாலையை நமக்கும் ஒரு தடவை போட்டால் கூட ஒரு 50 ரூபாய் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம் நம்மளே. அந்த மாலை நமக்கு தான் முதல்ல விழுகிற மாலைன்னு தெரியாது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏன் எந்த கோயிலையும் பூர்ணகும வரி ஏற்றுக்கல அப்படின்னு தங்கராசு கேட்குற ஏன் அப்படின்னு. பெரியார் சொல்கிறாரு, என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் கடவுள் இல்லைன்னு.
ஆனால் அவர் விரும்புகிற சனாதனத்தை, அவர் விரும்புகிற ஆரிய தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா சாமி வேணும். அதுக்காக அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு ஒழிய அவர் பின்பற்ற மாட்டார் பானாராம். அந்த இடத்துல தான் மூதறிஞரை மிஞ்சின அறிஞர் ஆகிறார் பெரியார். ஆள் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது எய்தாப்பில் இருக்கவங்க, இவங்க தான் செய்வாங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிற காரணத்தினால தான் இதை போன்ற ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டதுனால தான் திருவாரூர் தங்கராசு போல, எம்ஆர் ராதா போல பெரியாரை விட்டு விலகாதவர்களாக இருந்தாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், உலகத்தில் எந்த நடிகரும் ஒருத்தருக்கு தொண்டராக போய் சேருவார், ஒருத்தர் ஆதரித்து பேசுவார். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த நடிகர் அந்த தலைவரை விட்டு மாறுவார். அப்படி மாறுவதற்கான எல்லா வாய்ப்பு இருந்த பொழுதும் மாறாமல் அந்த தலைவனுக்கே தொண்டனாக இருந்த ஒரே ஒரு நடிகர் எம்ஆர் ராதா தான். அதே போல தொண்டர்களின் தொண்டராக, பெரியாரின் பெருந்தொண்டராக என்ன நிகழ்ந்தாலும் சரி, எனக்கு தலைவர் பெரியார், நான் மாற்றிக்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்ம வழக்கறிஞர் சொன்னது போல அண்ணன் திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் திராவிட கழகத்தில் ஏற்பட்ட பொழுது எல்லாரும் வேறு வேறு பக்கம் போகிறாங்க. இவர் எல்லோரும் குறிப்பிட்ட புத்தகத்தில் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றியே முதல்ல எடுத்தோன்னே முரணாக தான் எழுத ஆரம்பிக்கிறார் திருவாரூர் தங்கராசு அவர்கள். ஆனால் முரணா எழுத ஆரம்பித்தவர் அந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது இராணுவ வண்டியை போய் நீ பாட்டுறார் ராமகிருஷ்ணன், இது பெரியாருடைய சட்ட நகல் எரிப்பை விட கடுமையான காரியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நீங்கள் ராமகிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சனால தான் பெரியாரை பற்றி பேசின உடனே சீமான் பேசணும் ராமகிருஷ்ணன் கிளம்புறாருன்னு அமைதியானது எல்லாரும். ஏன்னா அவர் பேப்பர் புலி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், நல்லா அவர் என்ன காரியம் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு தெரியும் வரலாறு. ராமகிருஷ்ணன் போய் உங்களுக்கு அதிகடா அவங்க வந்துருக்காரு, இந்தியன் ஆர்மி வண்டியவே குறுக்கப்படுத்தி நிப்பாட்டணும், ஏன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை நம்மளை மாதிரி வெத்துக்கதை சொல்கிறவங்களடா வேலை செய்கிறவங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் தன் வாழ்நாள் செய்கிற பணிகளில் ரொம்ப சிறந்த பணி திருவாரூர் தங்கராசு அவருடைய 100ஆண்டு விழாவை முன்னெடுத்து நடத்துவது. ஏன்னா இந்த இயக்கத்தின் தத்துவங்களை இவர்களெல்லாம் பரப்பி கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பரவச் செய்வது என்பது ஒரு தொடர் பணி. அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்க ராமகிருஷ்ணனுக்கும் இயக்கத் தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சினிமாவை பற்றியும் இரத்தக்கண்ணீர் பற்றியும் பேசும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு எடுத்த உடனே எம்ஆர் ராதா அவர்கள் ஒன்றுமே சொல்லாமல் அந்த நாடகத்தை படமாக எடுக்கணும்னு சொன்னோன்னே கண்டிப்பாக நடிச்சிட்றேன், ஆனால் எனக்கு 1,01,000 ரூபா சம்பளம் கொடுங்க. ஏன்னா கேபி சுந்தராமல் 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க, நான் அதை விட நல்லா நடிப்பேன், அதனால எனக்கு 1,01,000 ரூபா கொடுங்க அப்படின்னா அந்த பிஏ பெருமாள் என்னத்தான் கண்டாரோ தெரியல எம்ஆர் ராதாட்ட உடனே சரிங்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறது 1952. இன்னும் பராசக்தி படம் முடியாத பொழுது பேச்சுவார்த்தை நடக்குது. 1 லட்ச ரூபா சரின்னுறாரு. எம்ஆர் ராதாவும் சம்மதிச்சிடுறாரு, நடிச்சிட்றேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம திருவாரூர் தங்கராசு ரைட்டருக்கு ஒரு குழப்பம், நம்ம எவ்வளோ கேட்குறதுன்னு இருக்கும்ல. நடிகனுக்கு கம்பேரிசன் நடிகன், அதனால 1 லட்ச ரூபா கேட்டாச்சு. நம்ம எழுத்தாளருக்கு கம்பேரிசன் எழுத்தாளர் எவ்வளோ கேட்குறது அப்படின்னா பராசக்திக்கு கலைஞர் பெற்ற 5,000 விட குறைவாக பெற்றக்கூடாதுன்னு முடிவில் இருக்கார். கூட கேட்க வேண்டாம், ஆனால் அந்த 5,000 வாங்கிடணும் எப்படியாவது அப்படின்னு. ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு. என்ன அப்படின்னா இரத்தக்கண்ணீருக்கு கதையும் இவரே. அப்போ கதைக்கு தனியாக ஒரு சம்பளம் போடுங்க, உரையாடலுக்கு தனியாக ஒரு சம்பளம் போடுங்க. எம்ஆர் ராதா என்ன சொல்கிறாங்க, நீ கூட இருக்கணும் படம் பூரா, கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா தயாரிப்பு நிர்வாகிக்கு ஒரு சம்பளம் போடுங்க, 3 சம்பளம் தனித்தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு பிஏபி இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தோன்னே பிஏபி பெருமாள் என்ன நினைக்கிறாரு, பிஏபி ஐயா இதை நம்ம எம்ஆர் ராதா சமாளிச்சல போகிறதுக்கு திருவாரூர் தங்களை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு இதெல்லாம் சரியாக வரப்போ ஒன்றும் சரியாக வரான்னு சொல்லாமல் அவரும் டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சும் டெய்லி போய் ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்து அந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாம், இந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாங்கிறது. திருவாரூர் தங்கராசுக்கு என்ன அப்படின்னா நான் தான் எல்லா சீனும் வச்சுருக்கேன், சீன் இல்லாதவன் கதைக்கு தான் போய் நீ இங்கிலீஷ் படத்தை பார்த்துன்னு சொல்லணும், என் படத்துக்கு ஏன் இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படி கோபத்தில் நான் போகிறப்ப ஊருக்குன்னு இருக்காரு. அவர் உடனே எப்படி அவரை கல்டிவில் நினச்சிக்கிட்டு பிஏபி என்ன மட்டும் எம்ஆர் ராதா நடிகர் இருக்கார்ல, தயாரிப்பாளர் எப்போ நினைப்பார், நடிகர் இருந்தால் போதும் நினைப்பார்ல அப்படின்னு நினச்சவர். சரி இந்த கதையை வாங்கிட்டுருவோம், திருவாரூர் தங்கராசு அனுப்பிச்சுடுவோம் விட்டு சேப்பா அவர்கிட்ட வண்டி இதை அனுப்புங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. வந்த எம்ஆர் ராதா என்ன சொல்கிறாரு பிஏ பெருமாள்கிட்ட, அண்ணே உங்கள்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட நடிப்பு இருக்குது, ஆனால் எழுத்து திருவாரூர் தங்கராசு இருக்குது, அதனால போய் கூட்டுவாங்க அப்படின்னு மறுபடியும் போய் கூட்டி சமாதானப்படுத்தி கூட்டுறது. இப்போ தான் அவர் சொல்கிறார் என் விமானத்தில் கூட்டுருவார் எம்ஆர் ராதா, விமானத்தில் வந்தால் பணம் 30 ரூபா டிக்கெட்டு. இப்போ வந்தால் பிஏபி எந்த பிஏ பெருமாள் கோச்சில் அனுப்பிச்சாரோ அந்த பெருமாளே காரணம் போவார். இப்போ திருப்பி வர திருப்பி பேச்சு
திருப்பி மறுபடியும் சம்பளம், திருப்பி பிரச்சனை, திருப்பி போக அப்படின்னு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஏ பெருமாள்கிட்ட கோச்சுக்கிட்டு திருவாரூர் தங்கராசு 4 தடவை போயிருக்காரு. போயாச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஒரு சிங்கராயர் வந்து பேசி ஈசி படம் ஆரம்பிச்சாச்சு. படம் ஆரம்பிச்சு முடியணும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம். அந்த காலத்தில் மெதுவாக நடக்கும் படம், ஃபிலிம் எல்லாம் வந்து இதில் வாங்கணும், தணிக்கையில் வாங்கணும். வாங்கி எடுத்து 1.25 வருஷம் ஆச்சு, முடியலை. இன்னும் கிளைமேக்ஸ் மிச்சம் இருக்குது, ஓரிரு காட்சிகள் இருக்குது. எம்ஆர் ராதா மறுபடியும் நாடகம் கூட கிளம்பிட்டார். டேட்டே கிடைக்கல. பிஏ பெருமாளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. திருவாரூர் தங்கராசுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. படம் நிற்கிது. வெளியே வந்தால் தான் அதற்கான புகழை அடைய முடியும். அப்போ திருவாரூர் தங்கராசு என்ன பண்ணுறாரு, சரி நம்ம போய் ஐயாட்ட சொல்லுவோம். யார்கிட்ட? பெரியார்கிட்ட. சொல்லும்போது அவருக்கு தோணுது மனசுக்குள்ளே, ஒரு சினிமா பஞ்சாயத்துக்கு பெரிய மனுஷனை கூப்பிட்றதா அப்படின்னு. ஆனால் இந்த எம்ஆர் ராதா இருக்கார் பாருங்க, அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். ஒருத்தர் சொன்னால் மட்டும் எல்லாத்தையும் கேட்பார். அது யாருன்னா பெரியார். அப்போ இந்த பஞ்சாயத்து அவர் தான் கொண்டு போகணும்னு சொல்லி பெரியார்கிட்ட போய், நான் இந்த மாதிரி தயாரிப்பாளர்களை பார்க்கணுங்கிறாருன்னா வர சொல்லுங்கிறாரு. வர்றாரு. அவருடைய எளிமையை கண்டு பெரியார் வியக்கிறாரு. வியந்திருக்கிறதுல என்னங்கன்னு கேட்டால், 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், வாங்கிட்டாரு, இன்னும் 25,000 ரூபா கேட்குறாரு நடிக்கிறதுக்கு எம்ஆர் ராதா அப்படிங்கிறாரு. நாசமாக போச்சுங்கிறார் பெரியார். 1 லட்ச ரூபா கொடுத்தே அதிகம், அதில் 25,000 வேறு கேட்குறாரா? சரி நான் வர சொல்கிறேன், நீங்கள் அந்த பணத்தை கொண்டு எங்கிட்ட கொடுத்துருக்கேன், நடித்து முடிச்சோன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா அவருக்கு என்ன சந்தேகம், நான் வாங்கிட்டு எம்ஆர் ராதா மாதிரி நடிக்க வரலைன்னா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், கூட்டம் 2 அப்படி இந்த பணத்தை கொண்டு எங்கிட்ட கொடுத்துரு, ராதா நடித்து முடித்தோன்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன் பணத்தை அப்படி. சரிங்கன்ட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு. சொன்னால் இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னு பிஏ பெருமாளுக்கு தெரியல. பெரியார் சொன்னால் கேட்டுருவார் அப்படி எம்ஆர் ராதா அப்படின்னு. திருவாரூர் தங்கராசு மட்டும் பக்கத்தில் உள்ளவங்க அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பெரியார் சொல்லுவார், சொன்னால் எம்ஆர் ராதா என்ன செய்வார் தெரியும் இருக்குது. 2வது நாள் ஊருக்கு திரும்பினோடனே எம்ஆர் ராதா நேராக பிஏ பெருமாள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. அண்ணே என்னென்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்கன்னுங்கிறாரு. இதுவரையும் அவர்கள் பார்க்காத எம்ஆர் ராதா, பணிவான எம்ஆர் ராதா. என்ன ஆச்சு அப்படின்னு பிஏ பெருமாள் கேட்குறாரு. என்ன நீங்கள் போய் ஐயாட்ட சொல்லிட்டீங்க, ஐயா என்னை போய் முதல்ல அந்த படத்தை முடின்ட்டாரு அப்படின்னா, இவர் மனசுக்குள்ளே மகிழ்ச்சி அடைஞ்சாலும் பெருமாள் பேசாமல், சரிடா ஒப்பா கரெக்டு தான், அந்த மாதிரி தான் என் வேலை செய்து போல இருக்கு அப்படின்னு எம்ஆர் ராதா சொல்கிறாரு. நீங்கள் என்ன, நான் போய் 25,000 பணம் கேட்டது போய் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் எனக்கா கேட்டேன், நான் ஒரு நாடக கம்பெனி வச்சுருக்கேன், 1.5 வருஷத்துக்கு நீங்கள் படுக்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் 5,000 2,000 5,000 2,000 கொடுத்து 1 லட்ச ரூபா சரியாக போச்சு. என்கிட்ட ஒரு பணம் இல்லை. 1.5 வருஷத்தில் கம்பெனி நடத்தணும்ல. ஏன்னா கம்பெனி பெரிய எம்ஆர் ராதா வேறு கோபத்தில் நாடகம் பார்க்க வரவனால திட்டுவார். அவன் பாதியில் போயிடுவான், வரமாட்டான் ஆள். இந்த காலி இருக்கைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எப்படின்னா பிஏ பெருமாள் மாதிரி தயாரிப்பாளர் வாங்கின காசில் நாடகம் போடுறது, கவலைப்படுறதில்ல டிக்கெட் விற்கலைன்னா. ஒரு தடவை நல்லா விற்கும், ஒரு தடவை விற்காது. அப்படி அண்ணன் நான் நாடகம் போட்டு தான் காசு போடாமல் போச்சு எல்லாம் என்ற இல்லை. அதுக்காகத்தான் 25,000 கேட்டேன், நீங்கள் அதை போய் பெரியார்ட்ட கொடுக்குறேன்ட்டீங்க, பெரியார்ட்ட கொடுத்தா எப்படி நான் போய் பெரியார்ட்ட கேட்குறது அப்படின்னொன்னே பெருமாள் சொல்கிறாரு பாருங்க, நான் உங்களுக்கு தானே 25,000 கொடுத்துட்றேன். அப்போ பெரியார்ட்ட கொடுக்குறேன்னு சொன்னது அது வந்து கழகத்துக்கு வந்து நான் நிதியாக கொடுத்து இருந்துட்டு போகுது, கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு எம்ஆர் ராதா. சரி அப்போ ஒரு 5,000 கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாய்ஸ் உட்காந்துருக்காங்க, நாடகம் போட்டு காசு கொடுக்கணும் ஒன்று. சரி ஓகே அப்படி பெருமாள் உடனே ஒரு 5,000 கொடுக்குறாரு. அடுத்த நாள் படப்பிடிப்பு நடக்குது. படப்பிடிப்பு நடக்க பணம் வாங்குறாரு. வாங்கி முடிச்சோன்னா பெரியார்கிட்ட போய் அந்த 25,000 நீங்கள் வச்சுக்கங்க நன்கொடைன்னு சொல்லி பெருமாள் அவர்கள் கொடுக்குறதா கொடுத்து அந்த படம் முடியுது. அன்னைக்கு முடிஞ்ச அந்த படம் அந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய வெற்றி படமாகி, அடுத்த ஆண்டினுடைய வெற்றி படமாகி 3வது வருஷம் வரையும் ஓடுது ரத்த கண்ணீர்னு ஒரு படம். நான் எழுதுனேன், என் எழுத்து கலைஞருக்கு கொடுத்தது போல் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அத்தியாயம் பூரா பேசுகிற திருவாரூர் தங்கராசு அவர்கள் அந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது சொல்கிறாரு, அந்த பெருமாள் எதைத்தான் கண்டாரோ தெரியவில்லை பிஏ பெருமாள், அவர் இல்லை என்றால் ரத்த கண்ணீர் கிடையாதுன்னு முடிக்கிறார். அவர் தான் பணம் போட்டவர், அவர் தான் அடம் பிடிச்சவர், அவர் தான் போய் நாடகத்தை எடுப்போம்னவர், அவர் தான் சண்டை போட்ட திருவாரூர் தங்கரை சமாதானப்படுத்தினவர், அவர் தான் எம்ஆர் ராதாக்கு 25,000 கூட கொடுத்தவர், எம்ஆர் ராதா பஞ்சாயத்தை தீர்த்ததுக்காக பெரியாருக்கு 25,000 கொடுத்தவர். இத்தனையும் கொடுத்து ஒரு படம் உறுதியாக வெற்றி பெறும்னு அவர் மனசுக்குள்ள ஒன்று தோணியிருக்கு. அவரை மறக்காமல் தன் பெயருக்காக போராடிய திருவாரூர் தங்கராசு அத்தியாயம் முடியும் போது பெருமாள் அவர்கள் இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியமே இல்லை, பிஏபி என்று நினைவு கொள்ளப்பட வேண்டியிருக்கிறாரு. அந்த படத்துக்காக திரு தங்கராசு அவர்கள் பெற்ற 3,000 ரூபா செக் அட்வான்ஸ் இருக்குல்ல, அதில் வாங்கினதான் அந்த ஆரைபுரம் வீடு. அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் வாழ்கிறேன்னா அதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக பெருமை அடைகிறேன். இதை போன்ற எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் பெரியாரின் தொண்டர்களையும் தொடர்ந்து பேசி பரப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.